ஒருவருக்கு அவர் மனைவி வளர்க்கிற நாயை கண்டாலே எரிச்சலாக இருந்தது. ஒரு நாள் அதை காரில் ஏற்றிக்கொண்டு 2 கிலோமீட்டர் தள்ளியிருந்த ஒரு பூங்காவில் விட்டார். ஆனால் அவருக்கு முன்னால் வீட்டில் இருந்தது அந்த நாய். அதை பார்த்த கடுப்பில் அவர் அடுத்த நாளே மீண்டும் நாயை 10 கிலோமீட்டர் தள்ளியிருந்த ஒரு மைதானத்தில் விட்டார். அப்போவும் நாய் வீட்டிற்கு திரும்பி வந்தது. இதற்கு ஒரு முடிவு கட்டணும் என்று நாயை காரில் ஏற்றி எங்கெங்கோ போனார். இடது வலது பக்கமுன திரும்பி ஒரு தெருவில் அந்த நாயை பிடித்து தள்ளிவிட்டு வேகமாக காரை எடுத்தார். பின் அவர் வழியில் காரை நிறுத்தி மனைவிக்கு போன் செய்து, உன் நாய் வீட்டில் இருக்கிறதா என்று கேட்க, ஓ இருக்கிறதே என்றாள். அதற்கு அவன், அந்த நாய்கிட்டே போனை கொடு, எனக்கு வீட்டுக்கு வர வழி தெரியல என்றான். இந்த மாதிரி தலைகீழாக நின்றாலும் மாத்த முடியாது ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதை பிடிச்சா ஒரு லைக் போடுங்க. மறக்காம பஞ்சு மிட்டாய் சப்ஸ்கிரைப்